உத்தரகாண்ட் மாநிலத்திலே கோத்வார் என்ற ஒரு சிறு நகரம். அந்த நகரத்திலே திலீப் குமார் என்ற இளைஞர் ஹல்க் ஜிம் அப்படிங்கிற பேரில், ஹல்க் ஜிம் ஸ்டூடியோ, ஃபிட்னஸ் ஸ்டூடியோங்கிற பேரில் ஒரு ஜிம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதே தெருவில் பாபா டெக்ஸ்டைல்ஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு கடை ஒன்று இயங்குகிறது. இந்த சம்பவம் நடந்த தினமான ஜனவரி 26ஆம் தேதி அந்த டெக்ஸ்டைல்ஸில் கடைகளில் ஒரு கும்பல் அங்கு இருந்த ஒரு பெரியவரிடம், 70 வயது முதிர்ந்த ஒரு பெரியவர் அந்த கடைக்கு அந்த அன்னைக்கு அந்த கடையில் இருக்கிறாரு. அவர் ஒரு முஸ்லீம். அவரிடத்துல தகராறு செய்யறாங்க. என்ன தகராறு அப்படின்னு கேட்டா, பாபா என்பது அந்த நகரில் இருக்கக்கூடிய இந்துக்கள் வழிபடக்கூடிய ஒரு கோவிலினுடைய பெயர். அதனால அந்த பாபாங்கிற பெயரை நீ மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய சண்டை நடக்கிறது. இதை பார்த்து கொண்டிருந்த திலீப் குமார் அவங்கள போய் தட்டி கேட்கிறாரு. தட்டி கேட்கையில கைகலப்பாகவும் பெரிய வாக்குவாதமாகவும் மாறி அவரு நீ யாரு, நீ ஏன் இதுக்குள்ள தலையிடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. நான் தலையிடுவேன், என் பேர் முகமது தீபக் அப்படின்லாம் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை சொல்லி அப்புறம் அந்த பிரச்சனை முடிவுக்கு ஓடுகிறது. இதை வீடியோ எடுத்த ஒருவர் சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்யறாரு. இப்ப இந்த வீடியோ வைரல் ஆனதற்கு பிறகு திலீப் குமார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. இப்ப நியூஸ் மீடியாஸ்ல எல்லாம் என்ன அப்படின்னாட்டா, முகமது இன்வைட்டட் கமால போட்டு அப்புறம் தான் திலீப் என்றுதான் அவருடைய பெயர் எல்லா இடங்களுக்கும் சென்று கொண்டிருக்கிறது. இப்ப இந்த சம்பவம் நடந்து முடிந்த பிறகு இதே கும்பல் அந்த அந்த கடையில அந்த முதியவரிடம் கலவரம் செய்த அதே கும்பல் திருப்பி அந்த கடையில அந்த ஜிம்ல யாரெல்லாம் தீபக் குமாருடைய ஜிம்ல யாரெல்லாம் மெம்பர்ஷிப் வாங்கி இருந்தாங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் அவங்களுடைய பெற்றோர்களை, அந்த பிள்ளைகள், ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள், இளைஞர்களுடைய பெற்றோர்களை எல்லாம் மிரட்டுறாங்க. மிரட்டி அந்த ஜிம்முக்கு போனா நீங்க சந்திக்கிறதே வேற, உங்களுடைய விவரமே வேற மாதிரி ஆயிரும் சொல்லிட்டு உயிருக்கெல்லாம் மிரட்டல் விடுத்த பிறகு இப்ப அந்த ஜிம்முடைய மெம்பர்ஷிப் ஏற்கனவே 150 பேர் மெம்பரா இருந்த அந்த ஜிம்ல இப்ப 15 பேர் தான் இருக்கிறார்கள் என்று கடந்த சில தினங்களாக ஊடகங்கள்ல வருது. இப்ப இந்த திலீப் குமாருக்கு ஒரு மாநில அரசு கூட 2 லட்சம் ரூபாய் சன்மானம், 2 லட்சம் ரூபாய் பரிசு அறிவிச்சிருக்கு அவருக்கு ஊக்கமாக. ஆனா அவர் அதை வாங்க மறுத்துட்டாரு. பலரும் ஆன்லைன்ல யூபிஐ பேமெண்ட் மூலமாக பேமெண்ட் எடுப்ப அவருக்கு முயற்சி பண்ணி அதையெல்லாம் அவருடைய தொலைபேசி எண்ணில இருந்தே யூபிஐ பேமெண்ட்லாம் பண்றதெல்லாம் எடுத்துட்டாரு. இவருக்கு வழங்கப்பட்ட எல்லா வகையான உதவிகளையும் நிராகரித்து விட்டார். அவர் சிம்பிளா இது ஒரு இயல்பான விஷயம் தானே, அதாவது ஒரு முதியவரை ஒரு கும்பல் சேர்ந்து தாக்க முயற்சி செய்கிறது. அந்த கும்பல் கூட பஜ்ரங் தள் என்ற இந்த சங்கு பரிவார அமைப்புகளில் கலவரம் செய்வதற்காக, தீவிரவாத செயல்களில் ஈடுபடுவதற்காகவே ஒரு பிரிவு இருக்கிறது. அந்த பிரிவுக்கு பேரு பஜ்ரங் தள் அப்படிங்கிற பேர்ல வச்சிருக்காங்க. ஆனா அதுல இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருக்குமே அவங்க பேரை தனியா சொல்லும் போது சாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது பேர் தான் அப்புறம் தான் அவங்க பேர் வரும். சாத்வி பிரக்யா சிங் தாக்கூர் அப்படின்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி சாது போட்டுக்குருவாங்க. ஆனா அவங்க செய்யற வேலையெல்லாம் கலவரம் செய்வது, தீவிரவாத வேலைகளில் ஈடுபடுவது, இந்த மாதிரி வயசான ஆட்களை, இயலாதவர்களை, ஒத்தையில போறவங்கள ஒரு கும்பலா பிடிச்சி அடிக்கிறது, அதிலும் குறிப்பா முஸ்லீம்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களை அடிக்கிறது. இப்ப யார் பக்கம் திரும்பி இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப அவங்களுடைய கோபம் எல்லாம் தீபக்குமார் பக்கமா போயிருக்கு. இந்த சம்பவம் எங்கேயோ வட இந்தியாவில் ஒரு மூலையில் நடந்திருந்தாலும் கூட இது உலக ஊடகங்களுடைய கவனத்தை எல்லாம் பெற்றிருக்கு. அதெல்லாம் குறிப்பா மிரட்டி அதுக்கு பிறகு ஜிம்முக்கு போறவங்களே மெம்பர்ஷிப் எல்லாம் விட்ரா பண்ணிக்கிட்டு இப்ப 15 பேர் தான் மெம்பர்ஸா இருக்கிறாங்கன்னு சொல்லி அவருக்கு சில வாழ்க்கை கஷ்டங்கள்லாம் வந்துருச்சு. ஒரு நல்ல வேலை செய்ய போய் இப்ப அவருடைய பொழப்பு பிரச்சனை ஆயிடுச்சு. அவரு ஏற்கனவே இந்த ஜிம்முக்கு அதுல உள்ள வாடகை, யூட்டிலிட்டி பேமெண்ட் இதெல்லாம் 40,000 ரூபாய் மாசம் செலவாகும். அது போக நான் வீட்டுக்கு கூட ஒரு லோன் வாங்கி வீடு கட்டி இருக்கு, அதுக்கு மாசம் 16,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50,000-60,000 ரூபா அவருக்கு எல்லா மாதமும் அடிப்படை தேவை. அந்த அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி பண்ண முடியாம அவருடைய தாயார் பக்கத்துல ஒரு குயிக்கா ஒரு டீ வியாபாரம் மாதிரி பண்ணி அதுல இருந்தா வருமானம் வச்சு போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் அவர் அவருடைய அந்த நிலையிலிருந்து பின்வாங்கவில்லை. ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவின் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாராட்டி இருக்கிறாரு. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் ஜான் பிரிட்டாஸ் அவரை இது பண்ணியிருக்காரு. பாபா டெக்ஸ்டைல்ஸுக்கும் போய் அந்த முதியவரையும் சந்தித்திருக்கிறார். இப்படி எல்லாம் இது ஒரு ஹை ப்ரொஃபைல் ஆகி இப்ப இந்தியா முழுவதும், இன்னும் சொல்ல போனா உலகம் முழுவதும் பேசப்படக்கூடிய சம்பவமாக இந்த திலீப் குமாருடைய சம்பவம் மாறிவிட்டது. இது இயல்பாக எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்தியா மாதிரி உள்ள ஒரு நாட்டில எங்கோ உத்தரகாண்ட்ல ஒரு கோத்வாருங்கிற ஒரு சிறு நகரத்துல ஒரு தெருவில் நடந்த ஒரு சம்பவம் அந்த தெருவோட போயிருக்கணும். ஏன்டா ஒரு முதியவரை ஒரு கும்பல் தாக்க முயற்சி செய்கிறதுன்னு சொன்னா அந்த முதியவருக்காக தட்டி கேட்கறதுங்கிறது ஒரு இயல்பான ஒன்னா போயிருக்கணும். ஆனா இந்தியா முழுவதும் இது கொண்டாடப்படக்கூடிய ஒன்னாக மாறுது. அவர் இந்தியாவின் ஹீரோன்னு சொல்லப்படக்கூடிய ஒன்னாக மாறுதுன்னு சொன்னா இப்ப சமூகத்தில் வெறுப்பு, முஸ்லீம் இந்துங்கிற அடிப்படையிலான வெறுப்பு அந்த அளவுக்கு விதைக்கப்பட்டு விட்டது. வாட்ஸ்அப் குரூப்புகள் மூலமா குறிப்பாக
இது வந்து சோதனை சாலையாக குஜராத்தில் முதல்ல இந்த வெறுப்புக்கான ஹேட் லேப் அங்கதான் தொடங்குச்சு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா யூபிக்கு வந்துச்சு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறி இப்போ வந்து உத்தரகாண்ட்ல நிற்கிது. அஸ்ஸாமுக்குலாம் போயிருச்சு. அஸ்ஸாமுடைய சீஃப் மினிஸ்டர் வந்து உங்க வண்டியில் நீங்க யாராவது முஸ்லீம்கள் ஓட்டக்கூடிய ஆட்டோ ரிக்ஷாவில் வேறுனா அவங்க 5 ரூபா கேட்டா 4 ரூபா கொடுங்க, தொந்தரவு செய்யுங்க, அவங்களெல்லாம் துன்பப்படுத்துங்கள் என்று ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன்ல இருக்கிற ஒரு சிஎம், ஒரு முதலமைச்சர் வெளிப்படையாகவே பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, நாட்டில் வந்து இந்த வெறுப்பு பிரச்சாரத்தின் மேல சட்டம் ஒழுங்கு, நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் எல்லாம் எங்க இருக்கிறதுங்கிற கேள்வி வந்து ஏற்படும். முஸ்லீம்களுக்கு எதிராக யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். இதற்கு முஸ்லீம்கள் வந்து ரியாக்ட் பண்ண முடியாம, இதற்கு பதிலடி கொடுக்க முடியாம எல்லாம் இல்ல. நார்த் இந்தியாவில் கணிசமான அளவு இருக்கிறாங்க. யூபியுடைய பாப்புலேஷன்ல 20% முஸ்லீம்கள். ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, வேணும்டே செய்ய மாட்டேங்கிறாங்க. ஏன்டா இதையெல்லாம் தூண்டி விடுபவர்கள் இருக்கிறாங்கல்ல, இந்த களத்துல இந்த குண்டர்களாக போய் வந்து இந்த மாதிரி ஒரு முதியவரிடம் கலவரம் பண்றாங்க, ரயில்ல தனியா போறவரை அடிக்க போறாங்க, வெட்ட போறாங்க, ஏற்கனவே அஹ்லாக் படுகொலை, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போற அளவுக்கு உள்ள ஏராளமான சம்பவங்கள்ல இப்படி தாக்குதல்களில், இப்படி இனச் செயல்களில், தீவிரவாத செயல்களில் ஈடுபடக்கூடிய இந்த கும்பல், இவங்களுக்கு மேல இருந்து இயக்குறவங்க இருக்கிறாங்க. அவங்க தான் இந்த நம்ம நாட்டினுடைய அதிகார வர்க்கம், அரசியல் சக்தி. இன்னைக்கு நாட்டை ஆளக்கூடியவர்கள். அப்ப இவங்கெல்லாம் என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா, எல்லா இடத்துலயுமே மக்கள் வந்து இரு துண்டாக பிளவுபட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருந்தா தான் அவர்களுடைய அரசியல் வந்துகிட்டு சுலபமாக நடக்கும். அவங்க வந்து பெரும்பான்மையினர் இடத்துல நாங்கள் உங்கள் பாதுகாவலர்கள் சொல்லி அந்த ஓட்டை வாங்கி பதவியிலே தக்க வைத்துக் கொண்டு இருந்து விடலாம் என்பதற்காக அவர்கள் தான் இவ்வளவு காரியங்களையும் செய்கிறார்கள். அப்ப நம்ம இப்ப ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு உதவியா போயிருங்கிறதுனால ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனா சமூகத்திலே இப்படி உள்ள குழப்பங்கள், இந்த மாதிரி உள்ள கலவரம் பண்ணுவது, தீவிரவாத செயல்களில் ஈடுபடுவது, பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுறது, பள்ளிவாசல்ல போய் இடிக்கிறது, இப்படி ஒத்தையில போற ஆட்களை பிடிச்சி கும்பலா சேர்ந்து அடிக்கிறது, மாட்டுக்கறி கொண்டு போனாங்கன்னு அடிக்கிறது, மாட்டை வியாபாரத்துக்கு ஏற்றி போனாங்கன்ட்டு போய் அவங்கள நிப்பாட்டி அடிக்கிறதுன்னு முஸ்லிம்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்டவர் தலித்துக்களுக்கு எதிராக வந்து இது நாட்டில் குறிப்பாக அந்த பெல்ட்ல, குஜராத்ல இருந்து அஸ்ஸாம் வரைக்கும் உள்ள சோகால்டு ஹிந்தி பெல்ட்ல வந்து இது அங்கங்கு அனாதபடி எல்லா இடத்துக்கும் பரவி இருக்கிறது. அப்ப இதில் வந்து இன்னைக்கு இப்ப திலீப் குமார் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, தீபக் குமார் இதற்காக தட்டி கேட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, முதல்ல இந்த பகுதியில் இருந்து ஒரு மக்களில் ஒருவர் வந்து இந்த விஷயத்தை நேரடியாகவே களமிறங்கி தட்டி கேட்டிருக்கிறாரு. கேட்டா எப்படி ரியாக்ஷன் வருங்கிறதையும் அவர் சந்திக்கிறாரு, அதுல உறுதியாகவும் இருக்கிறார். அப்ப இந்த மாதிரி கும்பலை அடக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது அப்படின்னு கேட்டா, பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் இருக்கு. ஏன்டா இது இப்படி போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, நாட்டை இரு துண்டாக பிளந்து ஒருத்த மக்கள் அடிச்சுக்கிற செய்வதற்கான ஒரு முயற்சி நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு சிறுபான்மையினர் ரியாக்ட் பண்ணினாலே இது வந்து கலவரமாக வேறு விதமாக போய்விடும். அப்ப பெரும்பான்மை சமூகத்தில் இருந்துதான் தட்டி கேட்பவர்கள் வர வேண்டும். இப்ப தீபக் இதெல்லாம் இப்படி யுத்தம் போய்கிட்டு இருக்கும் போது இதுக்கு ஒரு முடிவு இருக்காது என்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த தீபக் குமாரனுடைய செயல் வந்து ஒரு எங்கோ இருந்து தோண்டி தெரியக்கூடிய ஒரு இருளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எங்கோ தெரியக்கூடிய ஒரு சின்ன ஒளிக்கீற்று மாதிரி ஒரு நம்பிக்கையை விதைத்திருக்கிறது. இது போன்ற தீபக் குமார்கள் அந்த பெல்ட் முழுவதும், நாடு முழுவதும் பரவட்டும். இந்த மாதிரி உள்ள கும்பல்களுடைய அடாவடித்தனங்களை எதிர்த்து கேட்கக்கூடிய அளவிற்குள்ள இன்னும் ஏராளமான நபர்கள், ஏராளமான இளைஞர்கள், பெரியவர்கள் எல்லாரும் வந்து அந்த சமூகத்திலிருந்து வெளிவரட்டும், வந்து தட்டி கேட்டு நாட்டை மீண்டும் பழைய நிலையில வந்து நாடு எப்படி எல்லா மக்களும் ஒருவரோடு ஒருவர் மாமன் மச்சான்களாக உறவு கொண்டாடி அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்தார்களோ அதே ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நிலை மீண்டும் வரட்டும். நாடு வந்து வளர்ச்சி அடைய, சுபிட்சமடையமெல்லாம் அமைதி அவசியம். அந்த அமைதியை நோக்கி கொண்டு போவதற்கு இன்னும் ஏராளமான தீபக் குமார்கள் வந்து நம்முடைய நாட்டிற்கு தேவை. ஆகையினால தீபக் குமாருக்கு நம்முடைய பாராட்டுக்கள்.